4 பேருக்கு முன்னாடி டக்குன்னு போய் பேச வரலையா? ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு உங்க கூட இருக்கவங்கள்ட்ட மனசுல நினைச்சதை தெளிவாகவும் தைரியமாகவும் பேச வரலையா? அது பொது இடமா இருந்தாலும் சரி இல்லை மேடை பேச்சா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லையா? இந்த 9 டிப்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஹாய் ஹலோ, ஐ எம் திலீப். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டாபிக்ல இருக்கிறோம். இந்த டாபிக்ல மொத்தமா 9 பாயிண்ட் பேச போறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து பேச போற முதல் பாயிண்ட், லெவரேஜ் த ஸ்மால் டாக். ஆமாங்க, என்னைக்குமே போன இடத்துல கடன்னு ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்ச சின்ன பிள்ளைங்க ரைம்ஸ் மாதிரி பேசாம சின்னதாக ஒரு கேப் போட்டு கிளியராகவும் ஸ்லோவாகவும் அதே நேரத்தில் சின்ன சின்ன கான்வர்சேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முதல் பேச்சு ஒரு ஒரு புதுசாக ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, இல்லை புதுசான ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, பொது இடங்களுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கடன்னு நம்மளுக்கு கேப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வர எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஸோ ஏதோ ரேப் மியூசிக்கில் போடுற இது மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று நம்ம பேசுகிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணணும், சின்ன கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். எதையும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு பிடிமானம் கிடைக்கும், ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ எடுத்தடுப்புலேயே பெரிய டாப்பிக்கை பற்றி பேசாமல் சின்னதாக சின்ன டாபிக் சின்ன கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் நம்பர் 2, பாஸ் அண்ட் டபுள் செக். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு கேப் கொடுக்கணும், ஒரு பாஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு நிறுத்தி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கடன்னு பேசிக்கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்லாமல் ஒரு நிறுத்தி நம்ம பேசும்போது 2 விஷயம் நடக்கும். அந்த கேப் கொடுக்கறதுனால நாம் அடுத்தது என்ன பேச போகிறோம், இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற திங்க் பண்ணுறதுக்கான டைமும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், நம்மளுக்கு அது போதும். அந்த மாதிரி ஒரு டைமும் அடுத்தது நம்ம கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோமா, அடுத்தது நமக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற திங்க் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் நாம் கொடுக்குற அந்த கேப், அது பெரிய ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை தான் இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க உள் வாங்கிட்டு கிரகிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அந்த கேப், இந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்லாமல், தொடர்ச்சியாக இல்லாமல் சின்ன இந்த பாஸ் விடுறது, அதை நம்ம விடும்போது நம்ம மேடையில் சில பேர் மைக் பிடிச்சி பேசியிருப்பாங்க தெரியுமா, அப்புறம் அதாவது இது இப்போ என்ன சொல்கிறதுனா அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறது எதுக்காக அப்படின்னா, அவங்க அடுத்தது திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிறது எதிர் திசையில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போவே நானே உங்களுக்கு நேராக யூடியூப் சேனலில் இந்த டாப்பிக்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது அப்படி பேசுனா கடுப்பாயிருவீங்க. ஸோ இதனால நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சின்னதாக அந்த இடத்துல உங்களுக்கு மறந்து இருந்தாலும், நீங்கள் யோசிக்கிறதா இருந்தாலும் சின்னதாக ஒரு கேப் விடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், அவங்க நம்ம சொல்கிறத முழுசாக கிரகிச்சுக்குவாங்க. ஸோ 3வது பாயிண்ட், அப்பியரன்ஸ். ஆமாம், நம்மளோட வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வெளிப்புற தோற்றம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த புக் ஜஸ்ட் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர் எப்படி இருக்குதோ அதுபடி தான் அந்த புக்கில் கண்டென்ட் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர உலகம் இது. ஸோ வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் உள்ள சரக்கு இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க மக்கள். ஸோ நம்மளோட வெளிப்புற தோற்றத்தை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஒரு ஃபிலிம் ஸ்டார் அளவுக்கு நம்ம மேக்கப் பண்ணிட்டு சுற்றணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. ஓரளவுக்கு இப்போ ஆண்களாக இருந்தால் நல்லா ஹேர் கட் பண்ணிக்கணும், நல்ல ஒரு ஷேப் பண்ணிக்கணும், ட்ரிம் பண்ணிக்கணும், நல்ல ஒரு சூட் போட்டுக்கணும், ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், நார்மலாக ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட் அப்படின்னா. பெண்களாக இருந்தால் அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல அவங்களுக்குன்னு சில உடைகள் இருக்குது. ஸோ எந்தெந்த இடங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி உடை அணிகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட வெளிப்புறம் தோற்றம் நல்லா இருந்தால் இவன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை சில இடங்களில் அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நான் இதே நேரத்தில் உங்களுக்கு நேராக ஒரு வெளுத்து போன ஒரு டிஷர்ட்லேயோ ஒரு கிழிஞ்ச ஒரு டிஷர்ட்லேயோ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஸோ நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தால், நல்ல ஒரு அப்பியரன்ஸில் இருந்தால் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணும் பிஃபோர் ஸ்பீக். ஸோ 4வது பாயிண்ட், பிலீவ் வாட் யூ ஸ்பீக். நீங்கள் பேச வர விஷயத்த முதல்ல நீங்கள் நம்பணும். ஆமாம், இப்போ இது வரைக்கும் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த 4 பாயிண்ட்டும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் சொல்லும்போது இந்த 4 பாயிண்ட்டும் முதல்ல நான் நம்பணும். நான் நம்பி ஒரு தெளிவான பார்வையிலையும் ஒரு நம்பிக்கையான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போதான் நீங்கள் கேட்கும்போது நம்புவீங்க. ஓகே, இவன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ உருப்படியே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நானே நம்பாமல்
அதாவது இப்படி இருக்குமோ, இப்படி தாங்க இருக்கும், இந்த பாயிண்ட்லாம் இருக்குங்க, வேணால் பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா கடுப்பாயிருவீங்க, அடுத்த வீடியோவுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல நாம் பேசுகிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இல்லை பேசும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பேசுகிறது நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிற விஷயத்த முதல்ல நம்ம முழுசாக நம்பிட்டு பேசணும். ஸோ மேக் தம் ட்ரஸ்ட் யூ பை ட்ரஸ்ட் வாட் யூ ஸ்பீக். நாம் பேசுகிற விஷயத்த முழுசாக நம்ம நம்பி பேசினோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம தெளிவாக ஒரு அர்த்தமுள்ள விஷயமா போட்டு சொதப்பாமல் பேசணும். அடுத்தது 5வது விஷயம் போஸ்டர். போஸ்ட்னு சொல்லுவாங்க. சார் நல்ல ஒரு போஸ்ட் கொடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட போஸ்ட் ரொம்ப முக்கியம். அதாவது போஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எங்கே, எப்படி, எந்த மாதிரி நிற்கிறோம், எந்த மாதிரி ஒரு முகபாவனையை வெளிப்படுத்துகிறோம், எந்த மாதிரி ஒரு ஜெஸ்டரை வந்து கைகளையும் முகத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கும் நம்ம பேசுறதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு போஸ்டரில் நின்று நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரின்னு வச்சுங்களேன். ஸோ யாருக்கிட்டையும் ஒரு நின்று நிதானமாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தில் நீங்கள் வந்து தெளிவான ஒரு போஸ்டரில் நீங்கள் வந்து பேசும்போது உங்களோட பேச்சு மதிக்கப்படும். ஆமாம், இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவதுங்க இப்போ என்ன சொல்ல வர்றதுன்னா, இப்போ இந்த 5வது பாயிண்டில் வந்து நீங்கள் என்னன்னா தெளிவாக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்து பேசுகிறேன்னா சத்தியமாக யாருக்கு இருந்தாலும் பிடிக்காது. ஸோ நம்ம நிற்கும் போதே நல்ல ஒரு சின்ன ஷோல்டர் அப், நல்லா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக 2 கால்களையும் ஒன்றா ஓனி இப்படி சைட்லலாம் நிற்கிறதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக நிற்கிறது. ஸோ நம்ம ஒரு தெளிவான ஒரு போஸ்டரில் ஒரு நின்று நம்ம வந்து கைகளையும் முகபாவனைகளையும் அந்த இடத்துக்கு ஏற்றாத மாதிரி, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு எப்படி நிற்கணும், எப்படி போகணும், எப்படி வந்து அப்பியரன்ஸ் பற்றி பேசும்போது எந்தெந்த இடங்களுக்கு ஒரு இடங்களுக்கும் ஒரு மாதிரியான ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கும் ஒரு போஸ்டர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி போஸ்டரை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட பேச்சு மதிக்கப்படும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஒரு இன்டர்னல் ஃபீலிங் ஒரு பூஸ்டப் பண்ணும், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ கிரேட் டாக்ஸ் கம்ஸ் வித் குட் போஸ்டர். பாயிண்ட் நம்பர் 6, விஷுவலைஸ். விஷுவலைஸுங்கிறது கற்பனை பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஸ்லைட்டாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கற்பனை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 4 பேர் நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, திடீர் பேச்சுக்கு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு மேடையில் பேச போகிறோம், ஒரு அட்ரஸ் பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் ரூமில் பேச போகிறோம், ஒருத்தவங்களை போய் பார்க்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ் சார்ந்து ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன பேச போகிறீங்க, அவங்கள்ட்ட என்ன பேச போகிறீங்க, எந்த மாதிரி கேள்வி வந்தால் எந்த மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பார்த்து அதனால ஒரு தெளிவு வரும் அப்படின்னா இந்த விஷுவலைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். இதெல்லாம் பேச போகிறோம், இப்படிலாம் கேள்வி கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தயார் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது 2 வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்தும். இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுனால என்னென்னதெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறது பேசுகிற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்று, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய புது ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால வந்து நிறைய ஐடியாஸ்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம தூக்கத்தில் வர கனவுகளில் வந்து நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 7, ஐ கான்டாக்ட். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் பர்ஃபெக்ட் ஐ கான்டாக்ட். இந்த ஐ கான்டாக்ட் பற்றி பேசாமல் யூடியூப்பில் எந்த வீடியோஸுமே இருக்காது, நான் வேணால் அடித்து சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு யார்கிட்ட இருந்தாலும் தெளிவாக பேசணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கண்களை பார்த்து நம்ம பேச நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம இந்த யூடியூப் வீடியோலேயே வந்து உங்கள் கண்களை பார்த்து, அதாவது கேமராவை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் வந்து கேமராவை பார்த்து பேசாமல் இந்த பக்கம் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து பார்த்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு தரும். கரெக்டாக? அது மாதிரி நம்ம ஒருத்தவங்கள பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, யார்கிட்டையாக இருந்தாலும் சரி, நம்ம பேசணும்னா முதல்ல அவங்க கண்களை பார்த்து பேசணும். பேசுகிறது மட்டும் இல்லை, கவனிக்கும் போதும் அவங்க கண்களை பார்த்து நம்ம கவனிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அதாவது நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்
அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சப்போஸ் நீங்கள் சொல்லும்போது சரிங்க ஓகே பார்த்துருவோம் என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு வந்து நம்பிக்கையே வராது. ஏன்னாங்க ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஆரம்பத்திலே வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும். ஸோ பேசுகிறதா இருந்தாலும் சரி, லிசன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க கண்களை பார்த்து நம்ம பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பழகிக்கணும். ஸோ கண்களை வந்து பார்க்குறதுனா வடிவில் சொல்கிறது மாதிரி குறுன்னு பார்க்க சொல்லலை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹேஸ், ஒரு 5 to 6 seconds அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தோம்னா அது கூர்ந்து பார்க்குறது மாதிரி யாரும் ஆயிரும். ஸோ பார்க்கும்போது இப்போ கூட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜில் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ஒரு ஸ்வைப் பண்ணுறது மாதிரி அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவாக போய் சொல்கிறோம், என்னை பார்த்து பேசினாரு, என்னை பார்த்து சொன்னார் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்களை பார்த்து பேசுங்க, அவங்க கண்களை பார்த்து கேளுங்க. தென் பாயிண்ட் நம்பர் 8, சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஆமாங்க, என்னடா சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், 4 பேர்கிட்ட போய் பழகு, 4 பேர்கிட்ட போய் பேசு, 10 பேர்கிட்ட பேசுனா தானே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பேர் வந்து நம்ம பெற்றவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாம் திட்டுவாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம 4 பேர்கிட்ட போய் பேசணும், பழகணும், அப்போ தான் வந்து 4 விஷயங்கள் புரியும், உலக நடப்பு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது வந்து 4 பேர்கிட்ட நீங்கள் போய் பேசினால தான், வெளியில் வந்து சோஷியலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து நானே வந்து இந்த நிறைய மிஸ்டேக் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ தான் நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வெளியில் போய் ஒரு 4 பேர்கிட்ட பேசணும், பழகணும். அப்போ தான் வந்து நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட பேசலாம், அவங்க எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிபடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியலைஸ் பண்ணும்போது, ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பொது இடங்களில் எப்படி பேசணும், ஒரு 4 பேருக்கு முன்னாடி எப்படி பேசணுங்கிற இந்த கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 9, ப்ராக்டிஸ். ஆமாம், இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து 8 பாயிண்ட்டை சொல்லியிருக்கோம்ல, இந்த 8 பாயிண்ட்டில் வந்து திடுதுப்புலாம் வந்துடாது. இந்த 8 பாயிண்ட்டை வந்து இவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள், இந்த 8 பாயிண்ட் மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். அது பேச்சு திறனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்தெந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கில்லும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நம்மளோட ஹேபிட்டாக சேஞ்ச் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள ஹேபிட்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணலாங்கிற நிறைய புத்தகங்களில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ், டைனி ஹேபிட்ஸுங்கிற மாதிரி நிறைய புக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்லும், அதாவது கான்ஃபிடென்ட்டாக அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற திறமையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே பார்த்துங்க, இந்த யூடியூப் சேனலில் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து இத்தனை பாயிண்ட்டை வச்சு நாங்கள் பேசுகிறோம். இந்த பாயிண்ட் எடுத்து உடனே நான் மைண்டில் வச்சுட்டு உடனேலாம் நான் பேச முடியாது. யாராக இருந்தாலும் பேச முடியாது. யாராக இருந்தாலும் ப்ராக்டிஸ் வேணும், ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ இந்த டாப்பிக் நம்ம எழுதும்போதே ஸ்கிரிப்ட் எழுதி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறத தயார் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கேமரா ரெக்கார்ட் பட்டன் தட்டுறோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கான்ஃபிடென்ட்டாக அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற இந்த திறமையும் உங்களால் வளர்த்துக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 9 டிப்ஸும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஐ எம் திலீப் வித் யூடியூப். ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். We live what we learn. Bye bye.